அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆன்மீகத்தை சரியான பாதையில் போய் தேடணும்னா இயற்கையை நேசிக்கும் போது அது கிடைக்கும். இயற்கைக்கும் நேரத்தை அதிகமாக செலவிக்கணும். இன்ன வரைக்கும் யாராவது ஆன்மீகத்தை ஒழுங்காக தேடலை. ஒழுங்காக தேடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு தவறு நடக்க வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அழிக்கக்கூடிய கடவுள் தான், ஆனால் உயிரழிக்க மாட்டார். நம்மகிட்ட கெட்ட கர்மாவையும் கெட்டதையும் அழித்து உன் ஞானத்தை கொடுத்து உன்னை ஒரு புனிதமான ஆத்மாவை மாற்றிடுவார். அது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க வாழ்க்கையில யார்ட்டையும் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ எந்த அளவுக்கு கையேந்திரியோ உன் கர்மா சீக்கிரம் கழியுதுன்னு அர்த்தம். ஒரு நாள் கண்ணு தெரியாம நீ வாழ்க்கையை நடத்திப்பாரு. வாய் பேச முடியாம இருந்துப்பாரு, காது கேட்காம இருந்துப்பாரு, நீ இறைவனை ஈஸியா உணர்ந்துருவ. அங்க இருக்க ஃப்ரீக்வன்சிஸ் உங்க உடம்புக்கு நீ நல்லதை நினைச்சிட்டு போனா அங்க கிடைக்கும். நல்லது எப்படி நினைப்பீங்க? நீங்க துன்பத்துல இருக்கும் போது நல்லது நினைப்பீங்க, இன்பத்துல இருக்கும் நல்லது நினைக்கவே முடியாது உங்களால. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் யூனிவர்ஸ், மிஸ்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பல டைட்டில்ஸை வென்றவங்க தான் கார்த்திக் ஈஸ்வர். ஸோ பாடி பில்டராக இருக்கிறவர்கிட்ட இவர்கிட்ட நம்ம என்னடா ஆன்மீகம் பேச போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சப்போ அவ்வளோ விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறாரு. ஸோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்காக தான் இந்த நேர்காணலும் கூட. முதல்ல வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நான் நிறைய ஜென்ரலாக அவங்களோட இன்டர்வியூ கார்த்திக் ஈஸ்வர் நான் சர்ச் பண்ணும்போது பாடி பில்டர் அப்படின்றப்போ நிறைய டிப்ஸு. ஸோ பாடி எப்படி ஃபிட்டாக வச்சுக்கணும், ஸோ எப்படி உங்களோட ஜிம் ட்ரைனிங் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், ஃபுட் ஹேபிட்டை எப்படி எடுத்துக்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டக்குன்னு நாங்கள் ஒரு நியூஸ் பார்க்கும்போது அவர் பயங்கர டிவோஷனலாக பேசுகிறாரு. சிவன் டிவோட்டியாக இருக்கிறாரு. எப்படி இது ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெண்டையுமே சம்மந்தப்படுத்தி ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஸ்பிரிச்சுவலில் இன்ட்ரெஸ்ட் ஆனீங்க? சிவன் மீது உங்களுக்கு அதி தீவிரமான ஒரு பக்தி வர காரணம் என்ன? அதான் நான் அதே சொல்லியிருந்த மாதிரி தான். வீட்டில் ஃபாலோ பண்ணுறதை பார்த்தா நம்மளும் இன்ஸ்பயர் ஆகுறது. எல்லாரும் இப்போ 10 பேர் பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் தான் அதை என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் எல்லாரும் பார்த்து பார்க்குற மாதிரி போவாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த பொருள் ஏன் இங்கே ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு ஒரு தேடல் வரும். நம்ம தேடல் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே உங்களுக்கு அதோட சுவாரஸ்யம் விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த லிங்கம் என்ன, மற்ற கடவுளுக்கு உருவம் இருக்குது, இவருக்கு மட்டும் ஏன் உருவம் இல்லை, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கூட தேடல் இருந்தது. ஸோ இப்போ தேடல் இருக்கும்போது அப்போ சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த ஆட்டுக்கால் அம்மியெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏதோ ஒரு இயற்கை கூட மெர்ஜாவே இருக்குது. மற்றதெல்லாம் உருவம் இருக்குது. உருவம் இருக்கிறது எப்படி கடவுளாகும் எனக்கு புரியலையே. உருவம் இருக்குதுன்னா நம்ம தானே கடவுள். பெண்மாருக்கு ட்ரெஸ் போடுறாங்க, ஜுவல்ஸ் போடுறாங்க, ஆடம்பரமாக இருக்காங்க. அப்போ எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் அப்போனா நான் எங்கள் ஏஜ்லேயே இருந்திருக்கு எனக்கு அது. நான் ஒரு பக்கம் நான் ஒரு துருவான விளையாட்டுக்குள்ள படிப்பை தாண்டி எனக்கு இயற்கையை ரசிக்க, இயற்கை கூட ட்ராவல் ஆகிறது, இயற்கையை ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிதான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் இந்த லிங்கத்தை பற்றி நான் சர்ச் பண்ணும்போது அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, ஆனால் அது கல் தான், ஆனால் கல்லுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்கும் போது அப்போ தான் நினைக்கிறேன் அதை வச்சு நமக்கு ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது பல பேர் பல விஷயம் சொன்னாங்க. அது ஆண் பெண் சேர்த்ததான் ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம எப்படி வாழணுங்கக்கூடிய மகத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம தாய் தகப்ப நம்ம இழந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிலீஜனாக ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்கும்போது தவறு செய்ய மாட்டோம். நம்ம அப்பா அம்மா நம்ம நல்லது சொல்லி கொடுப்பாங்க, தப்பு சொல்லி கொடுப்பாங்க, நியாயம் தர்மம் தெரியும். இப்போ நம்ம அவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க நம்ம பெற்றது யாருன்னு தெரியாமல் நம்ம ஆறாத அறிவுங்கிறது எதுக்கு இருக்குன்னா, நிறைய விஷயத்த அனிமல்ஸ் இல்லாத நம்மகிட்ட விஷயங்கள் இருக்குது. ஆறாத அறிவு இருக்குது, படைத்தலாக இருக்கலாம், உருவாக என்ன வேணாலும் சொல்லிட்டு போனோம். அப்போ அந்த ஆறாத அறிவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸால் மட்டும் தான் முடியும்னு தெரிஞ்சிச்சு. நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ண முடியும். தீவிரவாதம் பண்ண முடியும், நம்ம ஒரு 10 பேரை கெடுக்க முடியும், நம்ம 10 பேர் தீவிரவாதத்தை உண்டு பண்ண முடியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை நல்ல வழி நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காக ரிலீஜியன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் நல்ல பாதை கொண்டு போகுது. நியாயம் தர்மம், அன்புனா என்ன, நேர்மைனா என்ன, கருணைனா என்ன, தானம்னா என்ன, தர்மனா என்ன, பசினா என்ன, எல்லாமே அதில் உள்ள அடங்கிச்சு. அப்போது நம்ம தான் கடவுளுங்க நான் உணர்ந்தேன். நம்ம அடித்தா வலிக்குது, நம்மளால் காயப்பட்டாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் இறங்கும்போது தான்
நமக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ பொதுவாக நிறைய பேர் வந்து சிவன் டிவோட்டி ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து ஆன்மீகத்தை தேடி போகிறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஓவராலாக வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு 60 வயசுக்கு மேலே இல்லை 70 வயசுக்கு மேலே காசி ராமேஸ்வரம் கோயில் குளம் அப்படின்னு சுற்றுறவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இளமையிலேயே வந்து ஆன்மீகத்தை தேடணும், அப்போ தான் அவங்களுடைய தேடுதலுக்கான பலன் வந்து நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்களே. ஏன் சார் இளமையிலேயே ஆன்மீகம் தேடணும்? இதை பற்றி உங்களோட தாட் என்ன? இல்லைங்க, இன்ன வரைக்கும் யாராவது ஆன்மீகத்தை ஒழுங்காக தேடலை. ஒழுங்காக தேடி இருந்தாங்கன்னா இன்றைக்கி தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. தவறுகள் நடக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக போகிறாங்க. உன்னை ஏமாற்றிட்டாரு, நான் உன்னை இழந்துட்டேன், அதனால கிடையவே கிடையாது. மைண்ட் டைவர்ஷனுக்காக தாங்க போகிறாங்க. அதை வந்து ஒருநிலைப்படுத்தியே தன் புலம்பலையும் அந்த கஷ்டத்தையும் அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அதை தேடி போகிறாங்க இப்போ எல்லாருமே. கோயிலுக்கு போய் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, தனக்குள்ளே தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதா அவங்க தெரிய மாட்டேங்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆன்மீகத்தை இந்த பாதையில் தான் சரியாக போய் தேடணும் அப்படிங்கிற ஒரு பாதைனா என்னது? ஆன்மீகத்தை சரியான பாதையில் போய் தேடணும்னா இயற்கையை நேசிக்கும் போது அது கிடைக்கும். இயற்கையை கூட நேரத்தை அதிகமாக செலவழிக்கணும். இயற்கை எதுவாக இருந்தாலும் நான் அதை பற்றி யோசிக்கணும். அப்போ யோசிக்கும் போதே நமக்குள்ளே வந்து சிந்தனைகள் வந்து ஒரு மாதிரி நல்ல விஷயத்தை நோக்கி பயணிக்கும், தீய விஷயத்தை நோக்கி பயணிக்காது. இப்போ அன்வான்டான இப்போ எல்லாருக்கும் பாஸ்ட் பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை சிந்திக்காமல் இருக்கணும்னா நீங்கள் நிறைய பெட்ஸ் வாங்கி வளர்ப்பாங்க, அது ஆன்மீகம். பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஆன்மீகம், இயற்கை கூட ஸ்பெண்ட் பண்ணுறது ஆன்மீகம், ஒரு கார்டன் வைக்கிறது ஆன்மீகம். நிறைய பிளான்ஸ் நீங்கள் வைக்க டிஸ்சார்ஜ் ஆக என்னன்னா அந்த ஒரு தாட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளை வந்து அதில் வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஃப்ரீக்வன்சிஸை நம்ம கொடுக்கும். ஓகே இப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் மனிதர்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட உண்மை வெளிவருமான்னு தெரியாது, சந்தோஷப்படுவாங்களான்னு தெரியாது. அதே அனிமல்ஸ்டையும் க்ரீன் பிளான்ஸ்டையும் நீங்கள் பேச என்ன நடக்கும்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு யூனிவர்ஸ்க்கு கொடுக்கும். அது கொடுக்கும், யூனிவர்ஸ் கொடுக்கும். ஒரு ட்ரீக்கு பிளான்ட்டுக்கு ஒரு பவர் உண்டு. ஹாப்பியாக இருக்கிறேன், ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சூப்பராக அப்சர்வ் பண்ணும். ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது என்ன செய்ய போகிறதுன்னு தெரியாது. அது மாதிரி வந்து தண்ணிக்கு அது மாதிரி உண்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது மாதிரி அவங்க வந்து சூஸ் பண்ணும்போது அந்த ஆன்மீகத்தை முழுமையாக அடைய முடியும். ஓகே, ஸோ இயற்கையோட மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு. ஆமாம், ஆன்மீகத்தை ஈஸியாக அடைய முடியும். ஓகே, இப்போ நிறைய நம்ம சொல்லும் போது சிவன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அவருக்கு வந்து நிறைய பார்வைகள் வந்து நம்ம சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பார்வைகள் இருக்கும். சிவன் வந்து அழிக்கும் கடவுள், உனக்கு வந்து இந்த பிறவி எனக்கு போதும், அடுத்த பிறவி எனக்கு வேணாம் அப்படின்னு அப்படின்னா சிவன் கிட்ட வந்து நீங்க சரணாகதி அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல. இந்த முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா சிவன் அப்படின்னு நீங்க எப்படி பாருங்க? கண்டிப்பாக அழிக்கக்கூடிய கடவுள் தான், ஆனால் உயிரழிக்க மாட்டார். நம்மகிட்ட கெட்ட கர்மாவையும் கெட்டதையும் அழித்து உன் ஞானத்தை கொடுத்து உன்னை வந்து ஒரு புனிதமான ஆத்மாவை மாற்றிடுவார். அவருக்கு வேண்டியது என்னன்னா நீ புனிதமான ஆத்மா எனக்கு வேணும், என்கிட்ட வரணும்னா புனிதமான ஆத்மாவா. இப்போ நீ கஷ்டத்தை பார்த்து கொண்டு போய் மற்ற கடவுளுக்கும் சிவனை கும்புறதுக்கும் வித்தியாசம் என்னன்னா, பிறவி அறுப்பவர் அடுத்த பிறவியை அறுத்து விட்டுருவார், இப்பிறவிலே உங்களுக்கு வந்து முத்தியை காமிச்சிடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய கர்மா தப்பு செய்யாமல் இருக்கவே மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுற செலவு பண்ணுற காசு எல்லாமே கர்மா தான். அதில் நீங்கள் வந்து நீங்கள் கையில் 1000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா அதில் 20 ரூபா 30 ரூபா தான் அது சுத்தமான கர்மாவாக இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லேருந்து பண்ணுறது எல்லாத்தையுமே இயற்கையை அழிச்சு தான் நீங்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கீங்க. மேக்கப்பாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், ஸ்டாங் எல்லாமே வந்து இயற்கை அழிச்சு உருவாக்கியிருக்கீங்க. இப்போ இதில் உங்களுக்கு எது வந்து காசு வந்து எது உங்களுக்கு வந்து நியாயமான காசாக இருக்குது? கிடையாது. அப்போ கர்மால தான் அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் வைக்கிறதே அங்கே தான். அப்போ நீ சிவன சரணாசனம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கருணை உள்ள கொண்டு 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 உங்களுக்குள்ள எல்லாத்தையும் உணர்த்துவார். பசி, பட்டினி, கருணைனா என்ன, அது ஈஸியாக படவே முடியாது. அதுக்கு டெஸ்ட் வைப்பார், துன்பத்தை கொடுப்பாரு, அந்த துன்பத்தை கொடுத்து அவர் ஞானத்தை கொடுப்பாரு. நீ துன்பத்தை கொடுக்கும் போது நீ அந்த துன்பத்தை மறைக்கிறதுக்கு தவறு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கை விட்டுருவார். கை விட்டுருவாருன்னா எல்லாத்துலேயும் கை விட்டுருவார். நீ வந்து அனாதையானா கூட மதிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சிவன் டெஸ்ட் வச்சிருக்கிறாரா? அந்த டெஸ்ட்டில் தான் நான் பாஸ் ஆகி ஜெயிச்சு வந்திருக்கிறேன். எல்லா பக்கமும் சாவடிச்சாரு. உண்மையே சொல்லட்டுமா, எனக்கு வந்து காம்படிஷன் அப்போ தண்ணி குடிக்காமல் இருப்போம். அதை நான் வந்து எங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசில் வந்து தண்ணியை வீணாக்க மாட்டேன், செடிக்கு ஊற்றுவேன். அது தாத்தா சொல்லி கொடுத்தது எனக்கு. தண்ணியை வீணாக்காத, கொண்டு போய் செடிக்கு ஊற்று, மரத்துக்கு ஊற்று, வீணாக்காத அப்படிம்பார். அப்போ நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த தண்ணியோட அருமங்கும் போது அந்த 4 நாள் தண்ணி குடிக்காமல் குறைச்சிட்டு வருவோம். அப்போ சின்ன தண்ணி சத்தம் கேட்டால் கூட எனக்கு அப்படியே அது அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். கண்ணில் ஐயோ குடிக்க முடியலையே, கண்ணில் தண்ணியில் கூட குடிச்சிடலாமாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணேன்.
அப்போ தான் லைஃப்பில் தண்ணியோட வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஓகே திட்டுவேன் வீட்டில் எல்லாரையுமே. அப்போ அது ஒன்று. அப்புறம் வந்து உப்பு இல்லாமல் சாப்பிடுவோம். என்னடா அது கடலில் உப்பு கிடக்கு, உப்போட மகிமே தெரியல, நான் உப்புக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்னு நான் தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஆனால் உப்பு இல்லாமல் எதுவுமே திங்க முடியாது. நான் உப்பு இல்லாமல் திங்கிறோம், ஒரு வாரம் திங்கிறோம். ஒமட்டாமல் கண்டாமல் அது தின்னு எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. உப்போட சாப்பிடும்போது ஒரு முட்டை சாப்பிட கூட சாப்பிடுவீங்க உட்காந்து. உப்பு இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா ஒரு கை சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக அது சாப்பிடணும்னு தோணாதே நமக்கு. உங்களுக்கு அந்த 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 ஃபுல்ஃபில்னஸை கொடுக்குறதையும் அந்த ஆசையை தூண்டுறது உப்பு. நீங்கள் உப்பை ஈஸியாக நினைக்கிறீங்க, உப்பு கறிக்கும். ஆனால் அந்த உப்புக்கு எவ்வளோ மகிமை இருக்குது கண்டிப்பாக. அப்போ அதை உணர்த்துறாரு. அப்போ சாப்பாடை குறைக்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம். அப்போ சாப்பாடோட மகிமையை எனக்கு காட்டுறாரு. நான் அம்மா ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்டு காம்படிஷன் பண்ணியிருக்கேன் காசு இல்லாதப்போ. அப்போ அது காசை வந்து பொய் சொல்லி சம்பாதிச்சக்கூடாதுங்கிறதையும் எனக்கு உணர்த்தினார். அது மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கேன், வாழ்க்கையில் வந்து யார்ட்டையும் கையேந்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீ எந்த அளவுக்கு கையேந்திரியோ உன் கர்மா சீக்கிரம் கழியுதுன்னு அர்த்தம். ஓகே, கை ஏந்துனா கர்மா கரையும். கண்டிப்பாக கழியும். ஓகே, உண்மையே சொல்லணும். என்ன நீ சாப்பிட வழியில் கஷ்டப்படுற அப்படின்னா நீங்கள் போயிட்டு நான் கஷ்டப்படுறேன், தர்மம் நினச்சி கூட செய்ய எனக்கு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கிக்கணும். ஓகே, நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், யார்ட்டெல்லாம் கேளுங்க. எந்த அளவுக்கு நம்மகிட்ட வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிச்சரி கொடுத்தாருன்னா வராமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது காசு இல்லாமல் கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே கேட்க. அதுக்கு பேர் என்ன? தர்மம். கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் யார்கிட்ட கிணங்கு இருக்காமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமை வந்தால் தான் அதோட வேல்யூ தெரியுது. ஓகே, கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்து ஒரு விஷயம் அடைகிறோம் அப்படின்னா, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. அந்த கஷ்டத்தை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் கிடைக்கும்னா, இப்போ நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பௌர்ணமி கிரிவலம் போகிறோம் அப்படின்னா முக்தி கிடைக்கும், நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், இந்த நேரத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல, இதை நீங்கள் எப்படி? சான்ஸே கிடையாது. எந்த ரிஷிகள், எந்த முனிவர்கள், எந்த சித்தர்கள் எத்தனை கிரிவலம் போனாங்க? அங்கேயே தானே வாழ்ந்தாங்க. எத்தனை வாட்டி ராகவேந்திரா கிரிவலம் போயிருப்பாரு? பாபா எத்தனை வாட்டி கிரிவலம் போயிருப்பாரு? இமயமலை எத்தனை வாட்டி போயிருப்பாரு? உங்களோட மன ஆதலுக்காக நீங்கள் போறீங்க. இருக்கிற இடத்துல ஆட்டல் எடுக்க முடியும் உங்களால். இப்போ நான் சக்ஸஸ் பண்ணேன், நான் ஜெயிச்சேன், இவ்வளோ விஷயம் உணர்ந்தேன். நான் கிரிவலம் போயிருந்தேன்னா கிரிவலம் போயிருக்கேன், என்னானுக்காக நான் போயிருக்கேன். ஆனால் கிரிவலம் போனதுனால வாழ்க்கை மாறிச்சான்னு கேட்டால் கிடையாது. என்னோட நேர்மையும் என்னோட கஷ்டமும் நான் உணர்ந்த விஷயங்கள் தான் நீ ஜெயிக்க வச்சிருக்கு. நீ உணர பக்குவம் அடைவீங்க. ஓகே, அப்படிங்கும்போது கிரிவலம் போகிற பாதைகள் வந்து இயற்கையை காப்பதற்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உருவாக்கி வச்சாங்க. மன நிம்மதிக்காக நீ போகலாம். அங்கே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காற்று, அங்கே இருக்க ஃப்ரீக்வன்சிஸ் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து நீ நல்லதை நினச்சிட்டு போனேன்னா அங்கே கிடைக்கும். நல்லது எப்படி நினைப்பீங்க? நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போது தான் நல்லது நினைப்பீங்க, இன்பத்தில் இருக்கும்போது நல்லது நினைக்கவே முடியாது, உங்களால் சதறிடும். அதனால சிவனை பொறுத்த வரைக்கும் உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டே இருப்பார். மேனிப்புலேட்னா என்ன? உங்களை ஏதாவது வச்சு உனக்கு என்ன நினைக்க வச்சுட்டே இருக்கிறது. அப்போ உனக்கு கஷ்டம் கொடுத்தா தான் நீ நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ அப்போ தான் நீ தப்பு செய்ய மாட்டேன். துன்பத்தை அப்பப்போ பார்த்துட்டே இருந்தால் தான் உனக்கு வந்து இன்பம் கிடைக்கும் போது அது புன்னகை இருக்கும். அந்த புன்னகையோட வாழ்க்கையை வந்து இது போதுண்டா சாமின்னு போயிடுவேன். கண்டிப்பாக. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலேயே நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். எடுத்தோன்னே எல்லாத்தையும் 6 சக்கரா ஆட் பண்ண, ஒரு சில சக்கராஸை நீ ஆக்ட் பண்ணக்கூடிய நேச்சுரலான ஒரு உள்ளுக்குள்ள இன்னர் ஃபீல் இருந்தாலே போதும். நான் உணர்ந்த வரைக்கும் நான் வந்து நிறைய பேர் இப்போ இந்த காதல் தோல்வின்னு சொல்லுவாங்க. உலகத்திலே வந்து அந்த காதல் தோல்வி யார் அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் அதோட அன்போட வேல்யூ தெரியும், அவங்களோட ஒரு மனிதனோட ஒரு வேல்யூ தெரியும். ஓகே, கரெக்டாக நீங்கள் சொல்கிறது? கண்டிப்பாக தான். அந்த பிரிவில் தான் நிறைய விஷயத்தை நீங்கள் சிந்திப்பீங்க. உங்களை நீங்கள் திருத்திக்கிறதுக்கு யாரால் பண்ணிக்க முடியும்? ஒரு தோல்வி அடையும்போது திருத்திக்க முடியும். அப்போ காதல் தோல்வி அடையும் போது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகும் போது எவ்வளோ விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணுறங்க போவீங்க. ஆமாம், சார், என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயம். அப்போ உங்களை திருத்திக்கிறதுக்கு யார் தேவைப்பட்டா? சார், இன்னொருத்தவங்க தான் நமக்கு தேவைப்பட்டாங்க. அவங்க தானே மனிதர், அவங்க தானே கடவுளாக இருக்க முடியும். ஸோ அந்த இடத்துல யாருமே கெட்டவங்களே கிடையாது. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க நீ இவர் ஏமாற்றிட்டான். உன்னை ஏமாற்றலை, கடவுளுடைய பக்குவப்படுத்துகிறான். ஓகே, உனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க போனால் அந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னை பக்குவடைய வைக்கிறான். ஆனால் அது நீ வந்து புரிஞ்சிக்காம தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோட பெரிய ஆப்பு தான் உங்களுக்கு தேடி வரும். ஓகே, இன்னும் பக்குவப்படலையா நீ வர வச்சுக்கோ அப்படின்னு. ஓகே, இது மாதிரி விட்டுட்டே இருப்பார். நான் வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆனது கொஞ்சம் விஷயம் தான். என் கூட இருக்கிறவங்க நான் பார்க்குறேன்ல, நான் சொல்லுவேன், நான் சின்ன பையன் போய் பெரிய ஆளை சொல்லும் போது தலையில் அடிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பில் ஃபீல் பண்ணது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை ஊரை சந்திக்கிறேன் பல நாட்களுக்கு அப்புறம்.
ஊதாரியே சுற்றிக்கிட்டு இருக்காரு குடிச்சிக்கிட்டு. நான் போகிறேன், அவனோட எதிர்காலம் தெரிஞ்சு நீங்கள் வேலைக்கு போகலாம்ல ஓகே. அவனை கிட்ட தலையில் அடித்து உன்னை கெட்டவா திட்டி அனுப்பிச்சிட்டான். என்னை யார் அனுப்பிச்சானோ என்னை தேடி அவன் வந்தான். அவர் உங்களை தேடி வந்தார். ஓகே. அடைக்கலம் தேடி அவன் வந்தான். வந்து என் இடத்துல இருந்து அவனை கெட்ட நாட்களில் கழிச்சிட்டு போனான். ஏன்னா எம்பெருமான் சொல்லிட்டாரு, அவங்ககிட்ட வந்தது காரணம் அவன் கெட்ட காலங்கள் வந்துருச்சு, அவன் சாக போகிறான், கொஞ்ச நாள் வந்து இருந்துட்டு போவான், ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டாரு. போனதுக்கப்புறம் தொழில் வச்சு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துச்சு. இது எப்படி கனெக்ட் ஆயிடுச்சு? வாழ்க்கை நிறைய சம்பவங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தோழிகள் 2 பேர் இருக்காங்க, கடுமையான என்ன அழுகுறாங்க. ஓகே. ஏன் அழுகுறாங்க? அப்புறமேல் பேசும்போது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை பிரேக் பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்வன்சியை கொடுத்து அவன் ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஜிம் ட்ரெயினராக இருக்கிறீங்க, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லும் போது டிவோஷனலாக நிறைய பேர் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கடவுளே நம்பாதவங்க அப்படின்னும் சில பேர் இருப்பாங்கள்ல, கடவுள்லாம் இல்லைங்க ஸோ நம்ம தான் அப்படின்னு நீங்கள் எப்படி அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்? ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுங்கள்? கடவுள் மேலே கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னா ஆத்மாக்கள் வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணும். இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட என்றைக்குமே வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு ரேடார் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரேடாரில் வந்து யார் வந்து அவங்க ஃப்ரீக்வன்சி கரெக்டாக மெர்ஜ் ஆகிறாங்களோ அவங்க ட்ரீம்குள்ளே போயிடுவாங்க. ஓகே. சரி, நம்ம பிறந்து இறக்குங்கிறது யாருக்காவது தெரியுமா? 7 ஜென்மங்கள் வந்து பிறப்பாங்க. டெய்லி நைட்டு தூங்கும்போது இறக்குறீங்க நீங்கள். நைட்டு தூங்கும்போது? ஆமாம், மூச்சு காற்று மட்டும் தான் வெளில போயிட்டு வருது. நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ? ஓகே. தூக்கத்தில் உயிர் போனால் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. காலைல கண்ணு முடிச்சா உயிரோட இருக்குன்னு தெரியுதுல்ல, அது வரைக்கும் எப்படி தெரியுது? மூச்சு உள்ள வருது, வெளில போகுது. அந்த வெளில போச்சுன்னா ஓகே, அந்த காற்று அந்த இயற்கையை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அவன் காற்றை தூங்கும் போது உன்னோட ஆக்சிஜன் கட் பண்ணிட்டா ட்ரீம்லேயே இறந்துருவேன். ஓகே. ஸோ அப்போ வந்து டெய்லியும் நம்ம இறந்து தான் மறுபிறக்கிறோம். ஓகே. அந்த இறக்கும் போது உன் சிந்தனையும் உன்னோட ட்ரீம்ல என்ன நடக்குதோ நீ இறக்கும் போது நீ அப்படி தான் இருப்ப. அதை நீ புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இறக்கும் போது உலகத்தில் வாழ்றீங்கள, அதுதான் அந்த ஆத்மா வெளில போனதுக்கப்புறம் வாழும். ஓகே. பட் இது எப்படி பாசிபிள்? ஸோ இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நமக்கு சான்றுகள் எதுவுமே கிடையாது. சான்றிதழ் என்ன சான்றிதழ் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தூங்கும்போது உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் இங்கே கிடையாது. தூங்கும்போது எங்கே இருக்கீங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ தூங்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு முடிச்சு பார்க்கும்போது வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா எப்படி இங்கே வந்து கேட்பீங்களே? அதுவே போதுமே. உணர்வே இல்லையே அந்த நேரத்தில் உங்களுக்கு. ஓகே. எதுவுமே இல்லைங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் போய் டெட் ஸ்லீப் போயிடுறீங்க ரொம்ப டயர்டில். அப்போ உங்களுக்கு எப்படின்னா தெரியும் உங்களுக்கு எங்கே இருக்கீங்கன்னு எப்படி தெரியும்? தெரியாது. நம்ம வந்து ஒரு டீப் ஸ்லீப்பில் இருப்போம். அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாதப்போ, பட் ஆனால் அதுதான் நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நம்ம எப்படி? ஆமாம், இறந்ததுக்கப்புறம் சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நம்ம தான் உணரணும். அதை நீ கண்ணை மூடி படுத்துட்டோம், நாளைக்கு முழிச்சு பார்க்குறோம், இரவு நண்டு நம்ம நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் முழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சொல்லக்கூடிய பாக்கியம் தான் நம்ம உணர வைக்கிறது. இது வந்து எப்படி வேறு எப்படி உணர? நாளைக்கு நீ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது நம்ம உயிரோடு இருக்கும்போது அதுவே தானே நம்ம உணர முடியும். இப்போ கண்ணை மூடி தூங்குறீங்க, கண்ணை முடிச்சு பார்க்கும்போது உங்களை நீங்கள் பார்க்குறீங்க. கண்ணை முடிச்சு நீங்கள் வந்து இப்போ அந்த பார்க்கும்போது உயிர் பிரிஞ்சிருக்குது. அந்த உயிர் வந்து உடலை விட்டு பிரிஞ்சு நிற்குது. ஆனால் நின்று பார்த்துட்டு தான் அந்த உயிர் போகும். ஓகே. அந்த உயிர் அந்த ஃபங்க்ஷன் தான் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த மூச்சு லங்ஸ் விரிஞ்சு இப்போது ஒரு வென்டிலேட்டரை வச்சுட்டீங்க அப்படின்னா லங்ஸ் விரிஞ்சு மூடுது. சுயநலவு இல்லாமல் தானே இருக்கீங்க. எடுத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நீங்கள் அது இயற்கையாக அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதுதான் வந்து இயற்கையை கொடுத்துரும் பர்மிஷன். ஓகே. அதோட பர்மிஷனையும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அந்த பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அந்த வாயு. அந்த வாயு ஒரு விஷயம் உங்களை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்களால பழைக்க முடியாது. கண்டிப்பாக. அப்போது அந்த இயற்கையோட பர்மிஷனை நீங்கள் நைட்டு நீங்கள் வந்து தூங்குறீங்க. என் பர்மிஷன் உனக்கு கிடையாது, நான் உனக்கு வாயுவை கொடுக்க மாட்டேன்னு நான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, டெத்து தானே. எஸ். ஸோ அதுதான் அந்த காலையில் முழிக்கும் போது உங்களை அது வந்து விழிக்க வச்சு உங்களை புத்துணர்வு அடைய வைக்குது. தூங்கும் போது பிரெயின் வந்து நிறைய விஷயத்த மறக்கும். பாடி உள்ள எல்லாமே ரீசர்ச் உருவாகும். ஓகே. அப்போ அதுதானே அது வளருது இல்லை? இப்போது அந்த விஷயங்களை வந்து நம்ம என்னைக்கு டெப்த்தாக கண்ணை மூடி உணர்றோமோ நம்ம வந்து என்னன்னா டீப் மெடிடேஷன் போகலாம். ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் சரி, இப்போ நிறைய டிவோஷனலாகவும் விஷயங்களும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் இதை யாருக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு யாராவது குருமார்கள் இருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு எந்த குருமார்களும் கிடையாது. நான் எல்லாத்தையுமே உணர்ந்தேன். நான்
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் கண்ணு தெரியாதவனா நான் வந்து நினச்சி பார்த்தேன். கண்ணை மூடி இருக்கீங்க, நமக்கு இதோட பிரைட்னஸ் இதோட இருக்கிறது எல்லாமே லக்ஸுரிஸ் தெரியுது. கண்ணை மூணவங்களுக்கு என்ன தெரியும்? ஓகே, எல்லாமே இருட்டாக இருக்கும், எதுவுமே தெரியாது. அவனுக்கு என்னமா தெரியும்? இதுதான் விஷயம் தெரியும். அவன்கிட்ட நீ சொல்லுவீங்க, ஏய் என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, நீ சொல்றதுதான் பொய்ன்னு சொல்லுவாங்க. மரம் க்ரீனாக இருக்குமா மரம்? ஏய் இது என்ன பச்சை கலர்ல இருக்கும்? பச்சைன்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு பாதி உலகம் தெரியாம வந்துட்டு இருக்காங்க அவங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம யோசிக்கும் போது அவருக்கு டைப் ஆஃப் அவங்க இறைவன், அதை தான் நம்ம உள்ள கொண்டு வரணும். ஒரு நாள் கண்ணு தெரியாம நீ வாழ்க்கையை நடத்திப்பாரு, வாய் பேச முடியாம இருந்துப்பாரு, காது கேட்காம இருந்துப்பாரு, நீ இறைவன் ஈஸியாக உணர்ந்துருவ. நிறைய விஷயத்த நீங்க கேட்காம இருந்தாலே உங்களுக்கு வந்து சிந்தனைகள் வராது. நிறைய விஷயத்த பார்க்காம இருந்தாலே ஆசைகள் வராது. நிறைய விஷயத்த பேசாம இருந்தாலே நிறைய நீங்க கர்மா சேர்க்க மாட்டீங்க. ஓகே, சண்டைகள் நிறைய வராது. இப்போ இது மூணையுமே நீங்க அவங்கள்ட்ட நம்ம உணர்ந்துக்கலாம். அதனால தான் வந்து கண்ணு தெரியாதவங்களும் காது கேட்காதவங்களும் இறைவனா பார்க்கறது ஒன்று தான். அவங்களால தீங்கு செய்யறதுக்கு கஷ்டம், முடியாது. அவங்க ஈக்குவல் டு ஒரு குழந்தைகள் மாதிரி அவங்க. ஓகே, இப்போ நீங்கள் சிவன் டிவோட்டி, ஸோ அது கன்ஃபார்மாக ஒரு விஷயம். நீங்கள் அடிக்கடி போகிற சிவன் கோவில் எது? ஸோ இங்கே நான் அடிக்கடி போகிற சிவன் கோவில் இங்கே தான் இருக்கு. இல்லை, நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கோயிலுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சிஸ் அப்சர்வ் பண்ணவே முடியல. உள்ளே போனோம்னா அந்த ஆறாவை கனெக்ட் பண்ணவே முடியல. ஸோ எனக்கு பிடிச்சதுனா கும்பகோணம் தான் எனக்கு. ஓகே, கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் தான் எனக்கு பிடிக்கும். அங்கே தான் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அந்த கோயிலுக்குள்ளே என்றைக்கு நான் என்ட்ரானோ அந்த கோயிலில் பாதங்கள் பட எனக்கு அறியாமல் எனக்கு ஒரு விஷயங்கள் அந்த உள்ளுக்குள்ளே வர ஃபீல். எனக்கு கும்பகோணம் தான் என்னை வந்து இந்த ஸ்பிரிச்சுவலுக்குனே என்னை வந்து உருவாக்கி விட்டது. ஓகே, உங்களுக்கு நேட்டிவ் கும்பகோணம்? ஆமாம், பட்டுக்கோட்டை கும்பகோணம். கும்பகோணம் தான் எனக்கு கும்பகோணம் எல்லா கோயில்களுமே அங்கே சுற்றி இருக்க எல்லா விஷயங்களுமே என்னை வந்து ரொம்ப சிந்திக்க வச்சுது. ஓகே, அந்த சிந்தனை இப்போ கோயில்கள் குலகள்னு சொல்கிறாங்களே, ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுடைய ஆத்மாத்து திருப்திக்காக வரக்கூடிய விஷயம்தான். மற்றபடி அங்கே போனால் கடவுள் குணப்படுத்துவாங்க. அங்கே வந்து உணர வைக்க முடியும் உங்களால். அந்த உங்களை நீங்கள் தனிமையில் வந்து உணர்றதுக்கு ஒரு இடம் வேணும். அப்போது கோவில்கள் தான் நிம்மதி கொடுக்கும். ஓகே, இப்போ நிறைய நம்ம சொல்கிறோம் சிவன் டிவோட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று திருவண்ணாமலை போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நிறைய பேர் போகக்கூடிய இடம் காஷி, கேதார்நாத், பத்ரிநாத் இப்படிங்கிற மாதிரிலான இடத்துக்குலாம் போகிறாங்க. இல்லை, நீங்கள் வேணால் போயிட்டு திருவண்ணாமலையில் உட்காரலாம், இருக்கலாம், அந்த இதை குடிக்கொள்ளணும் அப்படின்னா. ஆனால் இப்போ கேட்டால் முடியாதுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ்ஸ் அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ எல்லாம் பிஸ்னஸ் மணி ஆகிட்டான். மணிங்கிற மைண்டில் எல்லாமே தவறு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் வந்து இப்போ போய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கஷ்டம். ஏன்னா அப்போ போனாங்க அப்படின்னா அங்கே அதெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ மக்கள் ரொம்ப புனிதமாக வந்தாங்க, இறைவன் மேலே முழு நம்பிக்கை இருந்தது, எதிர்பார்ப்புகள் ரொம்ப கம்மி, ஆசைகள் ரொம்ப கம்மி, பாவங்கள் செய்கிறது கம்மியாக இருந்தது. இப்போ எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஏன்னா மக்களுக்கே அது தெரியலை. ஆனால் எந்த வருஷத்தையும் அவங்க சாப்பாட்டுக்கு ஏதாவது செஞ்சாங்க வழி இல்லாமல் அந்த நிறைய தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொழில்களில் பாவம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து முழுமையாக நீங்கள் வந்து அந்த திருப்பி கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்த சத்தமும் இல்லாமல் யாருமே இல்லாத இடத்துக்கு நீங்கள் போனால் மட்டும் தான் அது நீங்கள் வந்து ஓகே, ஸோ ஒரு அமைதியான இடத்த வந்து டிவோஷனலில் தேடணும் அப்படின்னு தான். ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. அப்போ அங்கே நீங்கள் இப்போ போய் அதை நீங்கள் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அப்போ தான் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே போனாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஞ்ஞானம் கிடையாது. விஞ்ஞானம் வளர நம்ம வந்து நல்ல ஃப்ரீக்வன்சிஸை லூஸ் பண்ணிட்டே வரும். ஏன் சிட்டுக்குருவி இனங்கள், ஏன் அனிமல்கள்லாம் அந்த ஃப்ரீக்வன்சி கண்டு ஓடுது? அதே நம்ம புரிஞ்சுக்கணுமே. ஓகே, ஏன் அதெல்லாம் தெரிச்சு ஓடுது? அது ஃப்ரீக்வன்சியே பிடிக்கல. ஏன்னா அதுங்க வாழ்றது வந்து இயற்கையோட ஃப்ரீக்வன்சியில் வாழ்ந்துட்டு இருக்குங்க. செயற்கைங்கிறது உள்ளே வரும்போது அதனால் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால முடியாதனால அதெல்லாம் விலகி போயிட்டு இருக்குங்க. ஓகே, ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. மிருகங்களுக்கு ஆறாத அறிவை கொடுத்து இப்போ இறைவன் மட்டும் பிரபஞ்சத்திலேருந்து எல்லா மிருகங்களுக்கும் ஆறாவது அறிவு கொடுக்குறோன்னா மனிதர்களை தான் முதல்ல அழிக்கும். ஓகே, ஆறாவது அறிவு மட்டும் மிருகங்கள் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு நாய்களே நம்ம கடிச்சு தின்றோம், சிலந்திகள் தின்றோம். ஓகே, காகங்கள் மோசமானது, உங்களுக்கு கொத்தி சாவடிச்சிடும். காகங்கள் தின்னுடும், நரிகள் எல்லா மிருகங்களும் சேர்ந்து உங்களை கொன்றும், நம்மளை கொன்றும், எல்லாருமே கொன்றும். ஓகே, இது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? அதுக்கு சிந்திக்க திறன் நம்ம இன்னும் கொடுக்கல. அதுங்களுக்கு வேற இயற்கையை காப்பாற்றுறது தான். அதுங்க சைக்கிளில் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை தின்னும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம அதுவே நம்ம தான் அதை கெடுக்கணும், அது இன்னும் தெரியல. ஆனால் ஆறாவது போச்சு, அது தெரிஞ்சிடும். இவன் தாண்டா நம்மளுக்கு கொன்றான்னு சொல்லிட்டு திரும்பிட்டு வந்துடலாம். இருக்கிற நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகிறதும் நல்லது தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோமே. டெக்னாலஜி நான் வளர்றதுனால நல்லதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஆசைக்காக வளர்ந்துட்டு இருக்குது, அவ்வளோதான். நம்மளோட சுகத்துக்காக வளர்ந்துட்டு இருக்குது தவிர மற்றபடி டெக்னாலஜி வளர்றதுனால இப்போ டெக்னாலஜி வளர்ந்து தான் இந்த மாணிக்க வாசகரும் அப்பரும் சுந்தரரும்
இந்த 4 வரை 60 நாயன்மார்கள்லாம் விஷயங்களை கண்டுபிடிச்சாங்களா? இல்லை. இப்போ ராமானுஜர் வந்து டெக்னாலஜி வச்சா மேக்ஸை கண்டுபிடிச்சாரா? கிடையாது. சரி. ஐன்ஸ்டீன் வந்து டெக்னாலஜி வச்சு தான் அவர் வந்து கண்டுபிடிச்சாரா? அவருக்கு வந்த ஞானத்தை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. அதை வச்சு தான் டெக்னாலஜி வருது. புவி விசை இவ்வளோ இருக்குது, ராக்கெட் இப்படி போகும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து எடிசன் லைட்டை கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிச்சாரா? அப்போ அந்த ஆற்றலையும் ஞானத்தையும் யார் கொடுத்துருப்பா? அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய அழிவு கொடுக்குறது அவங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம வந்து உலகம் வந்து அழிவு நோக்கி தான் போயிட்டு இருக்கிறது நம்ம யாருக்கும் தெரியல. அதில் தெரிஞ்சிருச்சு. இப்போ இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணோம்னா அப்படியே பிற்காலத்தில் மக்கள் வாழ்ந்ததை பார்க்கணும். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாங்க, கல்லை மனிதனால் கட்ட முடியுமா? முடியாது, பாசிபிள் கிடையாது. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கணும்? உணவு முறையிலையும் நம்ம ஹெல்த்லையும் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம்? கண்டிப்பாக. சிம்பிளாக யோசிங்க. அப்போ கட்டின கோயிலை இப்போ கட்ட முடியுமா? முடியாது. எகிப்து போய் பாருங்க, அது பிரமிட்லாம் எப்படி இருக்கு, அது யார் கட்டியிருப்பா? மக்கள் தான் சேர்ந்து தான். அப்போ அதே புரிஞ்சுக்க வேணாமா? டெக்னாலஜி கட்டிச்சா மக்கள் கட்டாங்க. டெக்னாலஜின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அப்போ வந்து இயற்கையை மாசுபடாமல் அதை பண்ணாங்க. ஆனால் ஒரு கோயிலை கட்டணும்னா நீ இயற்கையை நீங்கள் 50% மாசுபட்டு அந்த கோயிலை கட்டுற மாதிரி இப்போ இருக்கு. ஓகே. இப்போ பொதுவாக நீங்கள் சிவன் டிவோட்டி அப்படின்னா, நானும் ஒரு சிவன் டிவோட்டி தான். நானும் சிவன் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்க சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாதாரண பக்தன் சிவன் கிட்ட எப்படி கேட்கணும், எப்படி வேண்டணும்? வெரி சிம்பிள். நிம்மதியை கொடு. ஒரு விஷயம் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ நிம்மதியை கொடுன்னு சொல்லிட்டாலேயே நான் சிம்பிளாக சொல்கிறேன். நிம்மதிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்றது தான் நிம்மதி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷனை எக்ஸ்பீரியன்ஸும் கெயின் பண்ண அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவ்வளோ நாலேஜஸ் இருக்கா, இவ்வளோ பக்குவப்பட்டுட்டியா, சரி உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி மாதம் 10,000 சம்பளத்துக்கு இருந்தாலும் உன்னை 50,000 ஆக்கிறேன்னு பார்ப்பார். அப்போ அந்த 50,000 நிம்மதியாக வாழ்க்கையான்னு பார்ப்பார். அதை நீ பேசப்படுகிறியா, சரி கொஞ்ச நாள் போ, அடிபட்டுவான்னு விட்டுருவார். திரும்ப அதுலேருந்து நீ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறியா, இன்னும் ஞானத்தை அடையிறியா, பக்குவத்தை ஆணவம் குறையுதா, திமிர்த்தனெல்லாம் குறையுதான்னு பார்ப்பார். எல்லாம் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவான்னா 50,000 இருந்தது 1,00,000 ஆக்குவார். அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவப்பட ஞானங்கள் வளர 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 உங்களோட சம்பாத்தியம் உயர்ந்துக்கிட்டே போகும். ஓகே. அப்போ ஒரு எண்ட் ஆஃப் த டே நீ 1 கோடி ரூபா கையில் காசு இருந்தாலும் நிம்மதிக்கான வாழ்க்கையை வாழுவீங்க. இது போதும்டா, இந்த காசு இவ்வளோ இருக்கா, சரி நம்மள்ட்ட இவ்வளோ இருக்குது, இதுக்கப்புறம் அந்த தர்மம் பண்ணலாம், போதும் 10 பேர் சோறு போடலாம், அப்படியும் ஒரு மனப்பான்மைக்கு வருவீங்க. அப்போ இன்னொரு நிம்மதியை கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே அடங்கிருச்சா, தூக்கம் வந்துருச்சா? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஆசைப்படுறது கேட்கறதுனால நிம்மதி கிடைக்காது. நீ சிவன்கிட்ட போயிட்டு கார் வேணும் வீடு வேணும்னா எப்படி கொடுப்பாரு? நான் வந்து நிம்மதியை கொடுக்குற கடவுள்ரா, நீ வந்து என்கிட்ட வீட்டை கேட்குற எப்படி நான் கொடுப்பேன்னு கேட்குறாரு. அது நாட் பாசிபிள். ஓகே. அது சிவனை பொறுத்து நான் நிம்மதி கேட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து நான் வந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னா, எனக்கு ஒரு சில கடமைகள் இருக்கிறதுனால நான் நிம்மதியாக இல்லை. எங்கள் அம்மாவுக்கு கடமை இருக்குது, எங்கள் அம்மாக்காரன் வாழ்க்கையை நான் வாழணும், ஏன் பெற்றவர். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணுமாங்க, அம்மா பார்க்கணுமாங்க. ஆனால் அதுக்காக நான் வாழ்க்கையை வாழணுங்கும் போது என்கிட்ட நிம்மதி இருக்காதுங்க. பட் அந்த நிம்மதி எனக்கு எப்போ கிடைக்குமான்னு கேட்டால் அது கேரண்டி கிடையாது. அதை நான் சவாலை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அவர் வந்து நிம்மதி கொடுக்குற கடவுள், மோட்சத்தை கொடுக்குற கடவுள். அப்போ துன்பத்தை கொடுத்து தான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பாரு. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து சிவனுடைய மறு அவதாரம் தான் முருகர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது ஓவராலாக சிவனுடைய மறு அவதாரம் தான் முருகர் அப்படின்றப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது சரி, மற்றவங்களுக்கு நம்பிக்கைங்க. நம்ம ஏதாவது சொல்ல போய் அது பிரச்சனையாகும். என்னன்னா வந்து வள்ளலாரே வந்து முருகர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கிடையாது, அது வந்து உடலில் ஒரு நம்ம உடலை வந்து முருகராக கும்பிட்றோங்கிறதா ஒரு கான்செப்ட். அந்த உங்களுக்கு சொன்னல, மனிதன்கிட்ட தான் கடவுள் இருக்காங்கிறத முருகர் மூலியமாக நம்ம காமிக்கிறாங்க. நம்மள்ட்ட 6 முகம் இருக்கும், நம்மள்ட்ட இவ்வளோ ஆற்றல் இருக்குது, விஷயங்கள் இருக்குது, வீரம்னா என்ன, எல்லாமே வந்து முருகரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்த விஷயத்தை காமிச்சு நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. அதானே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, வேறு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு ஒரு கல்லை காமிச்சு இந்த கல் முதல் நீ வாழன்னு எப்படி வாழுவீங்க? முடியாது. முருகர் இப்படி இருந்தார், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது, இது மாதிரி சூரசம்காரம் பண்ணார், கெட்டவங்களை அழிப்பார், நல்லதுனா பிடிக்கும், கெட்டதுனா பிடிக்காது, கையில் இருக்க வேலை வந்து காக்கும், தப்பு செஞ்சால் அது வந்து குத்திடும், நம்ம கொண்டுடும். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது அப்புறம் வந்து பழனிக்கு ஒரு கதை வச்சாங்க, ஒரு மலைக்கு. ஆனால் இயற்கையை காக்கப்படுறதுக்காக முருகரை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ பழனியில் வந்து மூலிகைகள் இருக்குது, போகர் இது பண்ணார். அப்படிங்கும்போது மருத்துவ குறிப்புகள் வந்து முருகரை வச்சு வெளிக்கொண்டு வந்தாங்க. இப்போ போகர்னா எப்படி யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அப்போது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை வச்சு தான் போகரை உள்ள வச்சுருக்காங்க. இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்ம நூல்கள் நிறைய இருக்குது, அதை எழுதுன ஒன்றும் யாருன்னு தெரியல, நிறைய பேர் இருக்காங்க. இந்த பல ஜீவசம்பவங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சது கொஞ்சம் தான் இருக்குது.
அவங்க அந்த சிதம்பரத்தில் அந்த நூல்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் நிறைய நூல்கள் இல்லை. இப்போது திருநாவுக்கரசர் நிறைய எழுதியிருந்திருக்காரு. ஆனால் அதில் இப்போ நிறைய விஷயங்கள் இல்லையே. ஏன் எங்கே போச்சு இதெல்லாம்? ஓகே, நிறைய இது அடுத்தடுத்த படையெடுப்புகள் வந்தப்போ அழிக்கப்பட்டது காண போயிடுச்சு. அப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா தெரியல. ஓகே, இருக்கிறதும் இல்லாமல் போகலாம். இப்போ எப்படி தெரியுமா, ஷோகேஸில் வந்துருவாங்க, ஆர்ட்டாக வந்துருவாங்க, மியூசியம் ஆகிடுவாங்க இவங்கெல்லாம். ஓகே, இப்போ ஏதோ இந்த கோயில்கள் இருக்கிறதுனால, இப்போ துன்பங்கள் இருக்கிறதுனால கடவுள் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் துன்பத்தை கட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையை அழிச்சிருவாங்க. அதனால வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறத வந்து கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம் அப்படின்னா நம்ம நிம்மதியை தேடி போகிறோம்னு அர்த்தம். ஓகே, துன்பம் இல்லாமல் ஒருத்தன் போனான்னா அவன் வந்து அழிவை தேடி போகிறான்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து சிவனை கும்பிடும்போது நிம்மதியை மட்டுமே கேளுங்க. ஐயா போய் நின்றுங்க, கண்ணில் தண்ணீர் வரும், எனக்கு நிம்மதியை குடியா, எனக்கு 3 வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடை கொடு, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, 4 பேர் தர்மம் பண்ணுற அளவுக்கு எனக்கு கையில் காசு கொடு, என்னால் முடிஞ்சதாக 4 பேரை ஏதாவது செய்கிறேன், அதுக்கு ஏதாவது வருமானத்தை கொடு, அப்புறம் வந்து தூக்கத்தை கொடு. இதை மட்டும் கேட்டு பாருங்கள், இதில் எல்லாமே அடங்கிடும். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இன்னும் கேட்குறதுக்கு எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்களில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த நேர்காணலில் ரொம்ப தெளிவான எப்படி இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கணுமா, இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.